Hello students, welcome to Quick Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு क्वेश्चन பார்க்கலாம். இதனுடைய லாஜிக் என்ன? இந்த क्वेश्चनல என்ன லாஜிக் யூஸ் பண்ணி இருக்காங்க? தென் இந்த क्वेश्चனை எப்படி சால்வ் பண்றது? இது வந்து SSC CGL 2020 பேப்பர்ல அதாவது 13th August 2021 shift 1ல வந்த क्वेश्चन இது. இந்த क्वेश्चनல என்ன லாஜிக் யூஸ் பண்ணி இருக்காங்க? தென் இந்த क्वेश्चனை எப்படி சால்வ் பண்றது? அதுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னுடைய குயிக் மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஓகே, நீங்க வந்து டிஆர்பி எக்ஸாம் ஆர் செட் நெட் எக்ஸாம் ஆர் ஜேஇஇ எந்த எக்ஸாம் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் இருக்கிற மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியலை அப்படின்னாலும் என்னோடய வீடியோவில் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. நான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோலையே உங்களுக்கு தரேன். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்கள், கொஸ்டின் ரீட் பண்ணிக்கிறேன். Study the given pattern carefully and select the number that can replace the question mark in it. Okay, so first வந்து நம்ம இதில் என்ன பேட்டர்ன்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கிற கொஸ்டின். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 3 காலம்ஸ் இருக்குது, 3 ரோஸ் இருக்குது. ஓகே, இந்த 4, 7, 6 இது ஃபஸ்ட் ரோ, 15 question mark, then 21 இது ஒரு ரோ. நெக்ஸ்ட் வந்து 44, 68, then 60 இது வந்து ஒரு ரோ. ஓகே, ஸோ 3 காலம்ஸ் இருக்குது. 4, 15, 44 ஃபர்ஸ்ட் ரோ, 7 question mark 68 செகண்ட் ரோ, தென் 6, 21, 60 வந்து நமக்கு தேர்டு காலம். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்து 4, 15, 44 இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து செகண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் காலத்தில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 4, ஓகே, ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்து 4, தென் 15 இருக்குது. அடுத்ததில் வந்து 15 ஃபர்ஸ்ட் காலத்தில் செகண்ட் நம்பர் 15, தென் தேர்டு நம்பர் வந்து 44. இப்போது இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே, செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ 15 minus 4. நம்ம வந்து இதில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் 15 செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், தட் மீன்ஸ் 15 minus 4 into 4. ஓகே, 15 minus 4 நீங்கள் எழுதுகிறேன். 15 minus 4 ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பரையும் மைனஸ் பண்ணிக்கங்க. தென் into 4. ஓகே, into 4 equal to third number. இந்த லாஜிக் தான் நமக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் அடுத்த ரோலையும் என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ இதில் இதே மாதிரி தேர்டு ரோ எல்லா நம்பர்ஸுமே நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? இதே லாஜிக் ஓகேவான்னு அதில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம செகண்ட் ரோக்கு போகலாம். லாஜிக் என்னென்னா செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு 4. ஓகே, இதில் இருக்கிற இந்த தேர்ட் ரோவில் இருக்கிற செகண்ட் நம்பர் வந்து 21 மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 6. ஸோ 21 minus 6 வந்து 15, 15 into
4 வந்து 60. ஸோ தேர்ட் நம்பர் வந்துருச்சு. ஸோ இந்த லாஜிக் தான் இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இதே லாஜிக்கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செகண்ட் ரோவில் கொஸ்டின் மார்க்கில் என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டின் மார்க் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிடுவோம். ஓகே, எக்ஸ் மைனஸ் நம்ம லாஜிக் என்னது, செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ செகண்ட் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்ன்னு அதை எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு 4 இல்லையா. எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 68. அதுதான் நம்ம கொடுத்துருக்கிற லாஜிக். இந்த லாஜிக்கில் தான் மற்ற எல்லா நம்பர்ஸுமே இருக்குது. ஸோ இந்த 4ஐயும் எக்ஸ் மைனஸ் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 4x மைனஸ் 7 4s are 28 ஈக்குவல் டு 68. ஸோ 4x ஈக்குவல் டு 68 ப்ளஸ் 28. 68 இங்கே இருக்குது, 28 இந்த சைடு வரும்போதில் பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ 8 ப்ளஸ் 8 16, பேலன்ஸ் 1, 7 ப்ளஸ் 2 9. ஸோ 96 வந்துடும். ஸோ இதிலிருந்து எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும், 96 டிவைடட் பை 4. ஸோ 96 டிவைடட் பை 4ங்கிறது வந்து 2 4s are 8, 4 4s are 16. ஸோ எக்ஸுடைய வேல்யூ வந்து இங்கே 24ங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு ஒரு வீடியோ டெய்லி உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ இதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ என்னுடைய குயிக் மார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் எந்த எக்ஸாமில் இருக்கிற இந்த மாதிரி ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் ஜேஇ ஆர் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸில் மேக்ஸில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோலேயே சொல்யூஷன் கொடுக்குறேன். Okay, thank you students.